லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கிளியரன்ஸ் சேல். அப்ப பார்த்த பொருளோட இப்போ இன்னும் லக்ஸரியா இருக்க பொருள் அதெல்லாம் காலி ஆயிடுச்சா? நான் தான் லாஸ்ட் டைம் சொன்னேன்ல, விக்க வந்துட்டே தான் இருந்துச்சு. 600 செட் 700 செட் சொன்னோம் பாத்தீங்களா, சரியான சேஞ்ச் எல்லாமே நான் முடிஞ்சிச்சு. இன்னும் இருக்குது என்கிட்ட ஒரு 60-70 சோஃபா செட் தான் இருக்கு. மொத்தமே பாத்தீங்கன்னா 150 பீஸ் தான் இருக்கும். அந்த கார்னர்ஸ், கட்டில், பொருள் இது எல்லாமே சேர்த்து இவ்வளவுதான் இருக்கு இப்போதைக்கு. ஓகே ஓகே. இப்பவும் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, லாஸ்ட் டைம் நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணல. லாஸ்ட் டேட் சொல்லல நீங்க. மேபி தெரியல, அடுத்த மாசம் கூட இருக்கலாம். ஏன்னா பொருள் எந்த ஸ்பீட்ல போகுதுன்னு எனக்கு தெரியல. அதனால கன்ஃபார்ம் பண்ணாம இருந்தேன். 31ஆம் தேதி முடிச்சிடறோம் அது. அதனால 31ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர். அதுக்காக தான் திருப்பி நான் உங்களே கூப்பிட்டு போறேன். நம்ம லாஸ்ட் டைம் கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தோம் இல்லையா, இப்ப கிளியரன்ஸ்லயே கிளியரன்ஸ் சேல். கிளியரன்ஸ்க்கே கிளியரன்ஸா? இந்த செட்லாம் நம்ம எவ்வளவு நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம், 40 ரூபாய் சொல்லியிருந்தோம். ஆமா கண்டிப்பா அதுல இருக்கு இல்லையா. ஆமா 36,000 ரூபாய். 36 4000 ரூபாய் கம்மி. இதுல இருக்க கார்னர்ஸ் எல்லாமே இதுவும் 36, அதுவும் 36, அதுவும் 36, இதுவும் 36, அதுவும் 36 எல்லாமே. 1 லட்சம் சோஃபா செட் 80,000 எல்லாமே 40 ரூபாய் போட செட் ஃபுல்லாவே 36,000 ரூபாய். 3+2 22,000 ரூபாய் போட்டுருந்தோம் நம்ம. ஆமா லாஸ்ட் வீடியோல ஆமா 20,000 ரூபாய். அப்படியே 2,000 ரூபாய் கம்மி பண்ணிட்டீங்களா? 10% கம்மி. ஓகே. சிங்கிள் சீட்லாம் 4,000 ரூபாய் கொடுத்தோம். உங்க வீடியோல தான் போட்டுருந்தேன். ஓகே ஓகே. சிங்கிள் சீட் மொத்த சிங்கிள் சீட்டும் 2,500 ரூபாய். இப்போ ஒரு நியூ கமல் சேரோட கம்மி 2,500. என்ன சார் சொல்றீங்க? 2,000 ரூபாயா? முடிப்போம் சார். ஜீரோல போவோம் நம்ம இங்க இருந்து. நம்ம ஆஃபர்லயே 30 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம். இதுவா? ஆமா 25 ரூபாய். சோஃபா கம்பெட் வித் ஸ்டோரேஜோட. ஓ ஸ்டோரேஜோட. குஷன்ஸ் எல்லாம் வித் குஷன்ஸோட. ஓகே 25,000 ரூபாய். 25,000 மொத்தமே 3 பீஸ் தான் இருக்குது. இதுல ஒரு 3 சீட்டர் 10,000 ரூபாய். 10,000 ரூபாவா? இதெல்லாம் மொத்தமே 4-5 பீஸ் தான் இருக்கும் மொத்தத்திலே. 20,000 வித் 3 சீட்டர் 16,000 ரூபாய். 16. மோட்டரைஸ் ரெக்லைனர். ஓகே. ஒரு சிங்கிள் சீட் ரெக்லைனர், ஒரு கன்சோல், ஒரு சிங்கிள் சீட்டர் வித் லான்ச்சர். 40,000 நம்ம இந்த சேல்கே கொடுத்தோம். ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தா 70,000 80,000 வித்துட்டு இருந்தது. ஓகே 30,000 ரூபாய். 35,000 ரூபாய். 35,000 ரூபாய்க்கு இந்த மெக்கானிசமே 20,000. நான் அப்ப சொன்னதான் இப்போ 20,000 ரூபாய்க்கு மெக்கானிசமே வரும். மீதி இருக்கலாம் நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இதே 5 பீஸ் தான் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ராமாபுரம். ஸோ ராமாபுரத்துல பாத்தீங்கன்னா இங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாருங்க சென்னை ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரன்ஸ் சேல். நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். பட் அதுல வந்து டேட் மென்ஷன் பண்ணல, எப்போ வரைக்கும் கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ரெஸ்பான்ஸ். இப்போ கிளியரன்ஸ் சேல் வந்து முடிக்க போறாங்க. January 31 தான் லாஸ்ட் டேட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கிளியரன்ஸ் சேல் வந்து கொடுக்குறாங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நிறைய பொருளுக்கு வந்து கிளியரன்ஸ் சேல் கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க. நல்ல ரெஸ்பான்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா பொருள் வந்து லிமிட்டா தான் இருக்கு, ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. லிமிட்டடா கார்னர் சோஃபாஸ் எல்லாம் ரொம்ப லக்ஸரி சோஃபாஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. லாஸ்ட் டைம் கொடுத்ததோட சில ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. 4,000 ரூபாய் 2,000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இந்த கிளியரன்ஸ் சேல் அதெல்லாம் தெளிவா நம்ம பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய பேர் அரைகுறையா பாக்குறீங்க. ஸோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். அதே மாதிரி என்னென்ன பொருள் என்னென்ன குவான்டிட்டியில இருக்கு, என்ன பிரைஸ் எல்லாமே டீடைலா தெரியும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேற லெவல்ல இருக்கும் இந்த வீடியோ. வாங்க நான் வீடியோக்குள்ள போய். சார் வணக்கம். வணக்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. ஓகே. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கிளியரன்ஸ் சேல். அப்ப பார்த்த பொருளோட இப்போ இன்னும் லக்ஸரியா இருக்க பொருள் அதெல்லாம் காலி ஆயிடுச்சா? நான் தான் லாஸ்ட் டைம் சொன்னேன்ல, விக்க வந்துட்டே தான் இருந்துச்சு. ஓகே. லாஸ்ட் டைம் சொன்னோம் இந்த 600 செட் 700 செட் சொன்னோம் பாத்தீங்களா, அதுல சரியான சேஞ்ச் எல்லாமே நான் முடிஞ்சிச்சு. இன்னும் இருக்குது என்கிட்ட ஒரு 60-70 சோஃபா செட் தான் இருக்கு. மொத்தமே பாத்தீங்கன்னா 150 பீஸ் தான் இருக்கும். அந்த கார்னர்ஸ், கட்டில், பொருள் இது எல்லாமே சேர்த்து இவ்வளவுதான் இருக்கு இப்போதைக்கு. ஓகே ஓகே. சோ இப்பவும் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, லாஸ்ட் டைம் நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணல. மேபி தெரியல, அடுத்த மாசம் கூட இருக்கலாம். ஏன்னா பொருள் எந்த ஸ்பீட்ல போகுதுன்னு எனக்கு தெரியல. அதனால கன்ஃபார்ம் பண்ணாம இருந்தேன். 31ஆம் தேதி முடிச்சிடறோம் அதை. இந்த மந்த் 31 மெயினா ஆமா இப்ப வர சொன்னது 31ஆம் தேதியோட டோட்டலா முடிச்சிடலாம். அதனால 31ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர். அதுக்காக தான் திருப்பி நான் உங்களே கூப்பிட்டு போறேன். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? ஓகே. இதுல இன்னொரு பிளஸ் சொல்லிடுறேன். நம்ம லாஸ்ட் டைம் கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தோம் இல்லையா, இப்ப கிளியரன்ஸ்லயே கிளியரன்ஸ் சேல். கிளியரன்ஸ்க்கே கிளியரன்ஸா? இந்த இருக்கு பாருங்க. இந்த செட் எல்லாம் நம்ம எவ்வளவு நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம், 40 ரூபாய் சொல்லியிருந்தோம். ஆமா கண்டிப்பா அதுல இருக்கு இல்லையா. ஆமா 36,000 ரூபாய். 36 4,000 ரூபாய் கம்மி. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். 10%. இது இப்ப இதுல இருக்க கார்னர்ஸ் எல்லாமே இதுவும் 36, அதுவும் 36, அதுவும் 36, இதுவும் 36, அதுவும் 36 எல்லாமே. இதுல 1 லட்சம் ரூபாய் சோஃபா செட் 80,000 எல்லாமே 40 ரூபாய் போட செட் ஃபுல்லாவே 36,000 ரூபாய். ஓகே ஓகே. வெறும் 10 நாள் மட்டும் தான் பர்ஃபெக்ட்டான ஆஃபர். 10 நாள் தான் கொடுக்க முடியும். அதுக்கு அப்புறம் இல்ல. ஆமா 10 நாள்லயும் எனக்கு வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கவும் முடியாதுன்னா கண்டிப்பா இருக்கிற பொருள் தான் சேல் பண்றேன். எனக்கு இதோட முடியல. 36 எங்க கிடைக்கும் இதெல்லாம்? இது எப்படி இருக்கு பாருங்களா, லக்ஸரி. அது ஆக்சுவலா வந்து ஓகே, இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இது நல்லா எனக்கு ஒரு எப்படி சொல்றது, நல்லா கை கொடுத்துச்சு. ஓகே. இதெல்லாம் நினைப்பாங்க என்னடா நஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கு கொடுத்த விட நிறைய பேர் எப்படி சொல்றது, நிறைய பொருள் வாங்கிட்டு போகும்போது எந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னைக்கு பரவாயில்லைங்க நீங்க கம்மியா கொடுத்து யாரும் சொல்ல போறது கிடையாது. கண்டிப்பா. ஆனா வாங்கிட்டு போறாங்க பாத்தீங்களா, அந்த வாங்கிட்டு
அவங்க ஓகே பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி காசு கொடுத்து வாங்கிட்டாங்கனாலே ஓகே அது சக்சஸ் தான். சக்சஸ் அவங்க மைண்ட்ல என்ன நினைச்சு வாங்குவாங்க, யாரும் பிடிக்காத பொருளை வாங்க போறது இல்ல, ஆமா, நம்ம பிடிச்சதை வாங்க முடியும். வாங்க போறது கிடையாது. அவ்வளவு பொருள் போயிருக்குன்னா அப்ப அவ்வளவு கஸ்டமர் அதை விலை கம்மின்றத அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அவங்க வாயால சொல்லல, ஆனா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது மனசுக்கே தெரியும்ல. அதனால அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் கம்மியா கொடுத்தேன். நான் ஏன் இன்னும் கம்மியா கொடுத்தேன் தெரியுங்களா? இன்னுமே கம்மியா இருக்கணும். ஓகே ஓகே. ஏன்னா ஆக்சுவலா இதை எடுத்துட்டு போய் நான் இன்னொரு இடத்துல வச்சு அதை டேமேஜ் ஆகி அழுக்காகி கடைசியில நம்ம இந்த விலைக்குலாம் நம்ம எப்படி சொல்றது 5000 ரூபாய் 10,000 கூட விற்க முடியாது. செகண்ட் ஹேண்ட் சோஃபா அடைஞ்சு கூட விற்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. அதனாலதான் நான் இப்ப எல்லாத்தையுமே கம்மி பண்ணேன். கம்மி பண்ணி 34 ஜீரோல பண்ணிட்டு சார், ஜீரோ பண்ணி இங்கதான் ஒரு பொருளை எடுத்துட்டு போக கூடாது. அந்த மைண்ட் செட்ல இந்த கிளியரன்ஸ். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? வாங்க இப்ப இந்த கார்ல 4000 ரூபாய் குறைச்சாச்சு, 10% குறைச்சாச்சா? இருக்கு பாருங்க. இந்த 3+2 22,000 போட்டுருந்தோம் நம்ம. ஆமா லாஸ்ட் வீடியோல போட்டோமா? 20,000 ரூபாய் அப்படியே 2,000 ரூபாய் கம்மி பண்ணிக்கலாம். 10% கம்மி. ஓகே. இதெல்லாம் 20,000 இதுல 22,000 கொடுக்கும்போது 500 ரூபாய் கம்மியா கொடுங்க சார்லாம் கேட்ட கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சாரி அவங்களுக்கு என்னடா ஏன்டா அப்போ நீங்க 22,000 கொடுங்க, இன்னும் இப்ப என்ன 20,000 கொடுங்க? மனம் போக்குலதான் பிசினஸ். கண்டிப்பா சரிங்களா? சில பேரு அதை புரியணும் உங்களுக்கு. கண்டிப்பா இவன் இன்னுமே கம்மியா கொடுக்குறானா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட். இவன் எப்படி கம்மியா கொடுப்பான்? அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்குல்ல, பைத்தியமா அப்படிலாம் கேட்டாங்க. பிசினஸ்ல 2 விஷயம் சார். அதை எடுத்துட்டு போய் உடனே காசு ஆக்கணும். ஆமா, கம்மியான காசு உடனே காசு ஆயிரும். கண்டிப்பா நல்ல லாபத்து விற்கணும்னா இந்த பொருளை எத்தனை பொருள் டேமேஜ் ஆகும் எனக்கே தெரியாது. அந்த மாதிரிதான் ஆயிடும். ஒரு இடத்துல வைக்கணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும், அதுக்கு மேன் பவர் போடணும். இதுக்கு மிஞ்சி போனா 1 லட்சம் ரூபாய் கம்மி பண்றேன்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. எனக்கு அந்த காசு போனாலும் நல்ல டேட்டா பேஸும் கிடைக்கும். கண்டிப்பா சிங்கிள் சீட் எல்லாம் 4,000 ரூபாய் கொடுத்தோம். உங்க வீட்டுல தான் போட்டுருந்தேன். ஓகே ஓகே. சிங்கிள் சீட், இந்த மொத்த சிங்கிள் சீட்டும் 2,500 ரூபாய். இப்போ ஒரு நீர்கமல் சேரோட கம்மி 2,000. என்ன சார் சொல்றீங்க? 2,000 முடிப்போம் சார். ஜீரோல போவோம் நம்ம இங்க இருந்து. சோஃபா கம்பெட் எவ்வளவு கொடுத்திருந்தோம் நம்ம? ஆஃபர்லயே 30 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம். இதுவா? ஆமா, 25 ரூபாய் சோஃபா கம்பெட் வித் ஸ்டோரேஜோட. ஓ, ஸ்டோரேஜோட குஷன்ஸ் எல்லாம் வித் குஷன்ஸோட. ஓகே. 25,000 ரூபாய். 25,000 மொத்தமே 3 பீஸ் தான் இருக்கு. இதுல 3 தான் இருக்கா? ஆமா. ஓகே, இருக்கு பாருங்க. இந்த கார்னர் 90,000 வித் கார்னர் 36,000 ரூபாய். 36,000 ரூபாய். ஓகே. ஒரு 3 சீட்டர் 10,000 ரூபாய். 10,000 ரூபாவா? இதெல்லாம் மொத்தமே 4-5 பீஸ் தான் இருக்கும் மொத்தத்திலே. 20,000 வித் 3 சீட்டர் 16,000 ரூபாய். 16. முடிப்போம், சீக்கிரம் முடிக்கலாம். ரேட் எல்லாம் சூப்பர். இப்ப அதனாலதான் போட்ட எல்லாத்தையுமே கூப்பிட்டு ரிட்டர்ன் அவங்களே திருப்பி போட சொல்றதுக்கு ரீசனே அதான். ஓகே ஓகே. அந்த ஆடையும் பாருங்க, இதுக்கு முன்னாடி உள்ள ஆடையும் உங்க ஆடையும் பாருங்க. ஆமா, அப்ப அதுலயே தெரிஞ்சு. மோட்டரைஸ் ரெக்லைனர். ஓகே. ஒரு சிங்கிள் சீட் ரெக்லைனர், ஒரு கன்சோல், ஒரு சிங்கிள் சீட் வித் லான்ச்சர். 40,000 நம்ம இந்த சேல்கே கொடுத்தோம். ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 70,000 80,000 வித்துட்டு இருந்தது. ஓகே. 30,000 ரூபாய். 35,000 ரூபாய். 35,000 ரூபாய்க்கு இந்த மெக்கானிசமே 20,000. நான் அப்ப சொன்னதான் இப்போ 20,000 ரூபாய்க்கு மெக்கானிசமே வரும். மீதி இருக்கலாம், நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இதே 5 பீஸ் தான் இருக்கு. இதுலயே 5 தான் இருக்கா? ஆமா. இது எல்லாத்தையும் மறுபடியும் சொல்றேன். மந்திரி சார் நீங்க சொன்னீங்க இல்லையே சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேலைக்கெல்லாம் டக்குன்னு வெளியே போயிடும். கண்டிப்பா வியாபாரியே வந்து எடுத்துட்டு போற கான்செப்ட் தான் இது. இப்ப நம்ம கொடுத்ததே ஆல்மோஸ்ட் வியாபாரி வேலை தான். ஓகே. கொடுத்ததே ஆல்மோஸ்ட் வியாபாரி வேலை தான். இது அதுக்கும் கம்மி. ஓகே, எடுத்துட்டு போங்க. எனக்கு இங்க ஃபுல்லா கிளியர் பண்ணணும். ஓகே. என்ன சார் காலியா இருக்கீங்க? லாஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய பொருள் இருந்தது, ஒண்ணுமே இல்ல. உண்மையில கிளியர் இருந்தது. டைனிங் டேபிள் அந்த ஒரே டைனிங் டேபிள் மட்டும் தான் சேலாம, அதுவும் அந்த கஸ்டமர் கீழே வந்தாங்க இல்லையா, அவர் அது எடுத்துட்டாரு. கட்டில் இது ஃபுல்லா கட்டில் தான் வரப்போகுது. ஓகே. கட்டில்லாம் உண்மையிலே சொல்றேன், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட் 5 அடி கட்டில் 16,000 ரூபாய். 16,000க்கு ஒரு மேனுஃபேக்சர் கூட கிடைக்காது. இந்த விலைக்கு மேனுஃபேக்சர் கூட கிடைக்காது. ஓகே ஓகே. இந்த பிளைவுட் கட்டில் 12,000 ரூபாய். 12,000 ரூபாய். 6 அடி கட்டிலா இருந்தாலும் 12,000 ரூபாய் தான். ஓகே ஓகே. சரிங்களா? இந்த கட்டில் ஃபுல்லா இப்ப மாட்டிட்டு இருக்கோம். இந்த இருக்கு பாரு கட்டில். நீங்க கஸ்டமர்ஸ் வரும்போது எல்லாமே மாட்டி ரெடியா இருக்கும். ஓகே ஓகே. அவ்வளவு சூப்பர் டிசைன்ஸ் காமிங்க. ஓகே. டிசைன்ஸ் எல்லாம் பக்கா. வாவ். எல்லாமே ஹேண்ட் கார்விங். அதான் நார்மலா இந்த எப்படி சொல்ற மகாகனி சீஷம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது 100% டீ குட். சரிங்களா? ஓகே. நீங்க சொல்ற ரேட் கண்டிப்பா கிடைக்காது டீ குட்க்கு. மேலப்பலாம். ஓகே. இங்கேயும் அதே மாதிரி தான். இது ஃபுல்லா சோஃபாஸா? அந்த கீழே நம்ம அந்த 22,000 சொன்னோம் பாத்தீங்கன்னா, அதுக்காகவே இந்த செக்ஷன் ஃபுல்லாவே இது ஃபுல்லாவே இருந்துச்சு. ஓகே ஓகே. காலி ஆயிட்டே இருக்கு, முடிச்சுட்டே இருக்கிறோம். ஓகே. இந்த 10 நாள்ல இது டோட்டலாவே முடிஞ்சிரும். கலர்ஸ் ஆப்ஷன் பாத்துக்கலாம். லாஸ்ட் டைம் வரும்போது கலர்ஸ் இருந்துச்சு, இந்த தடவையும் கலர்ஸ் ஆப்ஷன் பாத்துக்கோங்க. ஓகே ஓகே. சோ இருக்கிற கலர்ஸ் தான். இருக்கிற கலர்ஸ் அதான் இருக்கிற கலர்ஸ் தான். விட இந்த கலர்ஸ் இதுக்கு மேலயுமே கலர்ஸ் வேணும். ஆமா, இதுவே நல்லா தான் இருக்கு. 60 பீஸ்னும் போது ஒரு கலருக்கு 5 பீஸ்னாலும் எங்கேயோ போயிடுச்சு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இதெல்லாம் ரொம்ப மைல்டான கலர்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரி இது ரொம்ப லோ ரேஞ்சில வர மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி கலர்ஸ் ரொம்ப யூனிக்கான கலர்ஸ். ஒரு ப்ளூ கலர்னா கூட அதுக்கு ஒரு வேரியன்ட் இருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் ஒரு ப்ளூ கலர். இது நார்மலா சொல்ற கஸ்டமர்ஸ் ப்ளூ கலர்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஆனா அந்த ப்ளூ கலர்ல இந்த டோன் உங்களால எடுக்க முடியாது. கண்டிப்பா ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல் மட்டும் அந்த டோன் எடுக்க முடியும். அந்த டோன் எடுக்க முடியும். ஓகே.
சார் அதே மாதிரி இப்போ நம்ம லாஸ்ட் டைம் வந்து பக்கத்து கடையும் நம்ம எடுத்தோம்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? அதுல வந்து நீங்க வீடியோல வந்து ஒரு ரேட் சொல்லிருக்கீங்க. ஆமா. இப்போ வந்து அங்க போய் நம்ம ஒரு ரேட் கேட்கும் போது வேற ரேட் சொல்றாங்களே. இது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன நம்பி தான் சார் வருவாங்க. இல்ல மெயினா நான் வந்து இதுக்காக தான் மெயினா உங்களை கூப்பிடுது. அந்த கடை நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வியாபாரி ரேட் ஃபுல்லாவே ஒரு வியாபாரிக்கு அப்படியே கொடுத்துட்டேன் அந்த கடையை. ஃபுல்லா கொடுத்துட்டீங்களா? அப்படியே கொடுத்துட்டேன். அப்படியே வந்து கேட்டாங்க. ஓகே. ஏன்னா மார்க்கெட் உடையுது சார். கண்டிப்பா அது அப்படியே கொடுத்தாச்சு. இப்போதைக்கு ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு இப்ப 22 ரூபாய்க்கு அவங்க எடுத்துட்டு போற பொருள் அவங்க ஒரு 2000 3000 லாபம் வச்சுதான் விற்பாங்க. அது வந்து நார்மலா எல்லாருக்கும் உள்ளதுதான் அது. அதை நம்ம அவங்க இது பண்ண முடியாது. நம்மளுமே ஏன் இப்பவுமே டக்குனு அதை முடிச்சேன்னா, நான் 22 ரூபான்னு போட்டு நானும் வச்சுட்டு அவரே வச்சு பாவம் அதோட கஷ்டமா இருக்கக்கூடாது. ஏன் 20 ரூபான்னு போட்டு அந்த 10 நாளோட பர்மிஷன் ஆயிட்டு, ஆனா 10 நாள் நான் இதை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த கடை அவங்களுக்கு தான், அவங்க பாத்துக்க போறாங்க. புரியுதுங்களா? இந்த 20,000 ரூபாய்க்குமே இந்த கடையில மட்டும்தான், இந்த கடை மட்டும் தான், பக்கத்து கடை கிடையாது. இதே சோஃபாவை அங்க போய் வாங்கினீங்கன்னா விலை ஜாஸ்தி. அதாவது அவங்களோட ப்ராஃபிட் அவங்க வச்சுதான் சொல்லுவாங்க. அவங்க 22 ரூபாய் கொடுத்தது, அவங்க ஒரு 3000 லாபம் வச்சா சொல்லுவாங்க. சோ இப்ப நீங்க இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து நேரா பாத்தீங்கன்னா ரெண்டு கடையுமே திருச்செந்தூர் தான் போர்டும் போட்டுருக்கும். அது கீழே வந்து சென்னை பர்னிச்சர்ஸ் கிளியரன்ஸ் சேலுக்காக இது நம்ம தனியா மென்ஷன் பண்ணி போட்டுருக்கோம். லெஃப்ட் சைட்ல இருக்க கடை. ஓகே சரிங்களா? இந்த கடையில இப்ப நான் சொன்ன பிரைஸுக்கு ₹1 கூட ஏத்திலாம் கூட கேட்கவே மாட்டாங்க. அது நீங்க தெளிவா நானும் இதுல சொல்லிடுறேன். கண்டிப்பா சரிங்களா? ஏன்னா இது நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். சொல்ற கரெக்ட் தான். கண்டிப்பா இந்த விஷயம் என்னன்னா, இது ஆல்ரெடி இப்பயே நம்ம ஆல்மோஸ்ட் போட்ட வீடியோஸ் எல்லாம் அவங்களதான் கூப்பிட்டு நான் திருப்பி போட்டிருக்கேன். இந்த விஷயத்துக்காக தான் போட்டிருக்கேன். கண்டிப்பா நம்பி வரப்போது மாத்தி சொல்ல போது அவங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும். ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்க. கண்டிப்பா அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப போட்டுருக்கு. இப்ப நான் என்ன வேலை சொல்றேனோ அந்த வேலையை நான் தந்துடுறேன். ஓகே சரிங்களா? ஓகே சார், எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கீங்க. சோ ஃபைனலா நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா உங்க சைட்ல இருந்து? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் சொல்ல. ஏன்னா நீ வீடியோ பார்த்து நிறைய பேர் வர்றவங்க, சார் இந்த பொருள் அன்னைக்கு அங்க இருந்துச்சு நீங்க இப்ப தரமாட்டீங்க. நான் சொல்லிட்டேன், அந்த ரெக்லைனர் என்கிட்ட 5 பொருள் தான் இருக்கு. எதுக்கு அதை நான் மெயினா சொல்றேன்னா, ரெக்லைனர் எப்படி இருந்தாலும் படம் இதுக்கு முன்னாடி 40 ரூபாய்க்கு போயிருக்கும். அதுல வேற நீங்க குடுக்குற ரேட்டு ரொம்ப ஃபாஸ்டா மூவ் அந்த மாதிரி மூவ் ஆயிட்டு தான் இருக்குது. சோ மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிற பொருள் தான் கொடுக்குறேன். அதனால அது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நான் வேற என்ன சொல்ல முடியும். கண்டிப்பா ஓகே சார். சோ இதான் விஷயம். ரெண்டாவது நீங்க அந்த அட்ரஸ் இது மட்டும் கொஞ்சம் தெளிவா அந்த போர்டையும் கொஞ்சம் நல்லா. ஆமா கண்டிப்பா. இங்க பாருங்க, இங்க போர்டு இருக்கும், தெளிவா இருக்கும் போர்டு. ஓகே சோ இந்த கடைக்கு வந்தாதான் இந்த கிளியரன்ஸ். பக்கத்து கடை போனீங்கன்னா ஆமா அங்க வந்து வேற ரேட். ரொம்ப மனசங்கடமா ஆகுது, அதுக்காக சொல்றேன். சரிங்களா? அதான் நீங்க தெளிவா சொல்லிட்டீங்களா. வீடியோ மக்கள் வந்து வீடியோ ஃபுல்லா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் புரியும். சில பேர் வந்து பார்க்காம அரைகுறையா பார்த்துட்டு வரதுனால தான் இந்த பிரச்சனை நடக்குது. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது டவுட்னாக்க கீழ இருக்க நம்பர். கண்டிப்பா. சோ फ्रेंड्स, நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. சார் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டாரு. கிளியரன்ஸ் சேல் வந்து இந்த கடையில தான் கிளியரன்ஸ் சேல். பக்கத்து கடையில தயவு செய்து போவாதீங்க. ஏன்னா அந்த கடை வந்து வேற ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால அங்க ரேட் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால இங்க மட்டும் தான் கிளியரன்ஸ் சேல். அப்படியே பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பேனர் இருக்கும், சென்னை பர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேனர் இருக்கும். அந்த கடையில தான் இந்த கிளியரன்ஸ் சேல் வந்து போயிட்டு இருக்கு. கார்னர் சோஃபா இதெல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல ஒரு 40,000 ரூபாய் எவ்வளவு கொடுத்தாங்க. இப்போ ஃபிளாட்டா நம்மளுக்கு 36,000க்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி லக்ஸரி, எல்லாமே லக்ஸரி கார்னர் சோஃபாஸ். நீங்க ஒரு ஷோரூம் போனீங்கன்னா வேற ரேட்ல விற்பாங்க. இங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு. கண்டிப்பா வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு வரைக்கும், ஜனவரி 31 வரைக்கும் தான். அதனால சீக்கிரமா வாங்க. இதெல்லாம் சிங்கிள் சோஃபாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2,500 4,000 ரூபாய் சொல்லி இருப்பாரு. இப்போ இன்னும் ரேட் கம்மி பண்ணிட்டு 2,500 கொடுக்குறாங்க. நிறைய இருக்கு சோஃபாஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெக்னைலர் வீடியோல சொல்லியிருப்பாரு, ஒரு 5 நம்பர் தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஒரு ரேட்ல கொடுக்குறாங்க. ஸோ சீக்கிரமா வந்தீங்கன்னா எல்லாமே நீங்க கிராப் பண்ணிட்டு போயிடலாம். லேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் வந்து இல்ல. ஸோ லாஸ்ட் டெட் டைம் அதான், ஜனவரி 31 வரைக்கும் தான் இந்த கிளியரன்ஸ் சேல். அதனால சீக்கிரமா வந்து இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க. உண்மையா சொல்றேன், வேற லெவல்ல இருக்கு எல்லாமே. குவாலிட்டி வேற லெவல். கண்டிப்பா இதெல்லாம் நீங்க வெளியே போனோம்னா வேற ரேட்ல இருக்கும். இங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ். ஸோ வீடியோ பாத்தீங்கன்னா உடனே கிளம்பி இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, கைட் பண்ணுவாங்க. நான் திருப்பியும் லாஸ்டா ஒரு தடவை சொல்லிடுறேன், பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா சென்னை பர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேனர் இருக்கும். அந்த கடையில தான் இப்போ கிளியரன்ஸ் சேல் வந்து போயிட்டு இருக்கு. பக்கத்து கடை தயவு செய்து போவாதீங்க, அங்க வந்து இந்த ரேட்டு கிடையாது. தெளிவா சொல்லிட்டேன். அதனால வந்து இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பேரை கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். டில் தென் பை.